விடதான அற்புதமான நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்ற காலை ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். காலமே நல்ல ஆராதனை, சங்கீத தியானங்கள், ஜெபங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பல வருடமாக இந்த ஜெபத்தை ஆண்டவரே நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாஞ்சியோடு பெற்று ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்று பார்த்து ஜெபித்து வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேரண்ட்ஸ் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலமே கிடைக்கப்படுகிற புதிய கிருபையை நாங்கள் பெற்று புதிய அனுபவங்களோடு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இந்த பூமியில் உமக்கண்டு ஜெபிக்க தொடர்ந்து கிருபை தாரும். இந்த காலமே ஒவ்வொரு பாகங்களையும் நீர் ஆசீர்வதி வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். அதிசயங்களை காணப்படும் லை மூலமாய் வருவர்களையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதியும். துதி ஆராதனை நடத்துகிற மகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் பாடல் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வோம். பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவர் இரவெல்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அவரை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்ததற்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தர் செய்த நன்மையை ஒருபோதும் மறவாதபடிக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் விடுதலையோடு இந்த அதிகாலை வேளையிலே ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, என்னை படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆமே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார்,
முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமே நல்லவரே நம் கர்த்தர் செய்த அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதபடி சொல்லுங்களே. நீர் செய்த நன்மை ஒருபோதும் நாம் மறப்பதில்லை ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம், என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து சொல்லுமா, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரை விடுதலையோடு துதிப்போமா. ஓ நல்லவரே, ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. glory glory நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை காலை வேளையிலே ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஒரு மனமா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை முழு இருதயத்தோடு சொல்லுமா, முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு முழு மனதோடு அல்லேலூயா ஆராதனை ஒருவருக்கே ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை ஆமென் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை நல்ல தெய்வமே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஓ நல்லவரே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஹalleluya நீர் செய்த அதிசயமான காரியங்களை நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை oh thank you Jesus ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆம் ஆண்டவரே விடுதலையோடு துதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை
ஆவியோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு ஹalleluya இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விடுதலையோடு துதிப்போமா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா. Praise Jesus. Hallelujah, 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 hallelujah. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. உம்முடைய அதிசயமான நாமங்களை விவரித்து பாடுகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே இந்த நாளில் உம்மை பாட தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த சாட்சியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த நன்மையை ஒரு நாளும் மறவாதபடி எப்பொழுதும் ஓயாமலுமை துதிக்கிற அந்த கிருபைகளை தந்து நடத்துவீராக. கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும். வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபிடிப்பீராக. இந்த நாள் முழுவதும் தேவ கரங்களோடு இருந்து எங்களை வழி நடத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலே நாம் 50வது சங்கீதத்தை தியானம் செய்தோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 51 நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக 51ஆம் சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 51வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சத்தமாக வாசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மைக் வச்சுருக்கிறவங்க மைக்கில் வாசிக்கலாம். மைக் இல்லாதவங்க சத்தமாக எல்லாரும் வாசிக்கணும். சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளை கையில் எடுங்க. ஸ்தோத்திரம். Praise God. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுவேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளையும் உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பிரியர்களுக்கும் என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை அல்ல விரும்பினால் அதை செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்பதே. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த 51ஆம் சங்கீதம் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடியவர் தாவீது. எந்த நேரத்திலே பாடினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான்வேல் அந்த பாவத்தை சொல்லும்போது, அறிவிக்கும் போது அவர் அந்த இடத்திலே கடந்து வந்து இவ்விதமாக சொல்லுகிறார், இவ்விதமாக பாவத்தை உணர்த்துகிறார். அந்த நேரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து இந்த சங்கீதங்களை அவ்விதமாக அவர் செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே அவருடைய பிறப்பிலிருந்து தன்னை குறித்து அவர் பயங்கரமாக அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சூழ்நிலையை சொல்லுகிறார். அதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் 19 வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதம் ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாக காணப்படுகிறது. இது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்கள் பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:1 படிங்கள். 2 சாமுவேல் 11:1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இதான் இவருடைய கதை. இந்த டைமில் அவர் யுத்தத்துக்கு போக வேண்டியவர் போகாததுனால இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதம் பிறந்திருக்கு. அவர் யுத்தத்துக்கு போயிருந்தால் அந்த 51ஆம் சங்கீதத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவர் யுத்தத்துக்கு போகாததுனால இந்த 51ஆம் சங்கீதம் எழுதுறதுக்கு பாடுறதுக்கும் சூழ்நிலை அவரை கொண்டு போய் தள்ளி போட்டது. சோத்திரம். ஆதியாமம் 12ஆம் அதிகாரம் 12-13 படிங்க பார்க்கலாம். ஆதியாமம் 12ஆம் அதிகாரம் 12. எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீர் உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஸ்தோத்திரம். இப்படி 13ஆம் வசனம். அதான் 13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். இந்த இடத்திலே ஒரு மனைவியை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லுகிறார்கள். பொய் சொல்லி என்னென்னமோ பண்ணி தான் அவங்க காப்பாற்றப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 1 14 வசனங்களை நாம் படிக்கும்போது அதுலேயும் இந்த சங்கீதக்காரனுடைய விஷயங்கள் வெளிப்படுகிறது. ஆதியாமம் 26:7 படிங்க பார்க்கலாம். ஆதியாமம் 26:7. ஆதியாமம் 26:7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இப்படி ஆபிரகாம் முதற்கொண்டு ஈசாக்கு முதற்கொண்டு அவளை காப்பாற்றுவதற்கு பொய்களை சொல்லி அவ்விதமாக காப்பாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஸ்தோத்திரம் ரொம்ப துணிகரமாக அந்த விஷயங்கள்ல அந்த ராஜாக்களே அவர் விடலை, ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களுக்கு விடலை. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளோ ஒரு துணிகரமான அந்த விஷயங்களில் ஈடுபட்டதுனால அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார். நிறைய விஷயங்களை அவர் ஸ்தோத்திரம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக
காணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 51வது சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அவர் பாவ அறிக்கை பண்ணும்போது ஏராளமான வசனங்கள். ஸ்தோத்திரம். இந்த பாவம் அவரை என்ன பண்ணுச்சு, எங்கே கொண்டு தள்ளிச்சு, என்னெல்லாம் தண்டனை கொடுத்துச்சு என்று சொல்லி அவர் ஆரம்பம் முதல் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். இவன் தாவீதுடைய தாய் கர்ப்பம் தரிக்கும் போது முறைப்படி திருமணம் பண்ணி முறைப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அந்த தாம்பத்திய உறவுகள் கிடைக்கவில்லை. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே எனக்கு பிரச்சனை தான் என்று சொல்வதை இங்கே அழகாக கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமானது தான். அதனால இப்ப அந்த பிறப்புல இருந்தே அவர் ரொம்ப வேதனைப்படுறார். சோத்திரம். பிறப்பிலிருந்தே அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். அதுல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பிறப்பிலிருந்தே அவருடைய வேதனையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். என்ன முறைப்படி ஈசாய்க்கும் ஈசாய் மனைவிக்கும் திருமணம் செய்து அல்லது 7வது பிள்ளையாகவோ 6வது பிள்ளையாகவோ 5வது பிள்ளையாகவோ அப்படி அவர் பிறக்கவில்லை. ஆனால் சரி 8வது பிள்ளையாகவோ முறைப்படி அவர் என்ன செய்யலை, பிறக்க முடியல. ஆனால் அப்போ வேற எப்படி பிறந்தாரு என்று கேட்டால் அவருடைய பிறப்பிலே ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆரம்ப காலத்தில் ஈசாயினுடைய அந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா, அவர் பெரிய ஒரு செல்வந்தராக, போவாசனுடைய பேரன்ல, அதனால நல்ல செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் ஈசாய். அப்படி செல்வந்தராக வாழ்ந்து வருகிற காலத்திலே சிலர் பேர் அங்கே எழும்பி ஈசாய் மேலே பொறாமை கொண்டு அவரிடத்துல இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் பறித்து கொண்டார்கள். எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள். பறித்து கொண்டதுனால ஈசாய் தனித்து விடப்பட்டார். அப்படின்னா சனகரிப்பு சங்கத்திலெல்லாம் தலைவராக, நல்ல பொறுப்பு வைக்கிறவராக, ஒரு பெரிய மெராசா ஜமீனா அப்படி பல விஷயங்கள்ல அவர் பெரிய மனிதராக அங்கே காணப்பட்டார். ஒரு செல்வந்தராக காணப்பட்டார் ஈசாய். ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஈசாயை என்ன பண்ணிட்டாங்க, அவர் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. அது காரணம் மோவாபிய ஸ்திரியை போவாசு விவாகம் பண்ணதுனால அது ஒரிஜினல் யூதர்கள் இல்லை என்று சொல்லி அவள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து அப்படி எல்லாத்தையும் பறித்து விட்டார்கள். இப்போ ஈசாய் ஒரு அனாதையாக ஒதுக்கப்பட்ட நிலையில காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நிலையில காணப்படும் போது யூத ஸ்திரீ ஆகிய அவருடைய ஈசாய் மனைவியும் பிரித்து விட்டார்கள். ஈசாய் மனைவியும் பிரித்து இப்போ பார்த்தா அவங்க ரொம்ப அனாதையாக ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டதுனால அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். ஏன்னா ஒரு அடிமை பெண்ணை அவங்க வீட்டு வேலைக்காரியாக வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டு வேலைக்காரியாக அந்த அடிமை பெண்ணை அவள் என்ன செய்கிறார், நீ எனக்கு நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன், நீ என்னை விவாகம் பண்ணினா நான் உன்னை விவாகம் பண்ணேன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த அடிமைங்கிற அந்த இது போயிடும், அதுக்கப்புறம் நீ விவாகம் பண்ண பிறகு நீ போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு சம்மதம் தெரிவித்து உடனே அவள் விவாகத்துக்கு ரெடி ஆகிறான் வேலைக்காரி. அப்படி வேலைக்காரி ரெடி ஆகும்போது அந்த எஜமாட்டியின் இடத்துல போய் சொல்லுகிறாள் இந்த மாதிரி விஷயத்த. என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எஜமான் என்னை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாருமா, நீங்கள் வேற பிரிஞ்சிருக்கீங்க, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் சொல்கிறா அப்படியா சொன்னார், சரி இருக்கட்டும்னு சொல்லி விவாகம் வேலைக்காரி கூட நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவரை கொண்டு போய் ரூமில் இருட்டில் தானே விடுவாங்க. அந்த நேரத்தில் வேலைக்காரினுடைய ஆடைகளை ஈசாய் மனைவி போட்டுக்கொண்டு உடனே அந்த ரூம்குள்ளே தள்ளி விடுகிறார்கள். அப்போ உடனே அவர் என்ன நினைக்கிறார், ஈசாயி வேலைக்காரி தான் நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறோன்னு சொல்லி அவர்களோடு இணைந்து காணப்படுகிறார். ஆனால் உண்மை சம்பவம் என்னவென்றால் அங்கே நடந்தது ஒரு வேற விஷயமாக நடந்தது. என்னன்னா, வேலைக்காரியினுடைய ஆடையை போட்டுக்கொண்டு ஈசாய் மனைவியே மறுபடியும் ஈசாய்க்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஈசாய் மனைவி கர்ப்பவதி ஆகினாள். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பஞ்சாயத்து தலைவர்கள், அந்த மூப்பர்கள், அந்த இஸ்ரேல் மூப்பர்கள் எல்லாரும் கண்டு இவன் எப்படி இவன் கர்ப்பவதி ஆகலாம், 6 மாதம் ஆச்சு பிரிஞ்சு, எப்படி இவன் கர்ப்பவதியாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டு கேட்கும் பொழுதுதான் அப்பொழுது வேலைக்காரியை சாட்சியாக வச்சு இந்த குழந்தை வேற யாரும் இல்லை, ஈசாய் தான் காரணம் என்று சொல்லி அங்கே அறிவிக்கிறார்கள். அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தை அன்னைக்கு உருவானதே தெரியவில்லை. ஈசாயினுடைய மனைவிக்கு அந்த குழந்தை உருவானதே தெரியல.
ஸ்தோத்திரம். ஈசாய்க்கு தெரியாது. ஈசாய்க்கு தெரியாதனால தாவீதின் மேலே ஒரு அன்பும் இல்லாமல், ஒரு பாசமும் இல்லாமல், தாவீது மேலே ஒரு நேசத்தையும் வைக்காம தாவீதை எப்போதும் ஒதுக்கியே பார்த்து கொண்டிருந்தார். ஆக இப்படி அவருடைய காரியம் போய்விட்டது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே. அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி கடைசியில் அந்த சகோதரர்களும் வந்து பார்க்கல. சகோதரர்களும் வந்து அந்த தாவீதை பார்க்கவில்லை. அப்புறம் அந்த தாயுடைய பிரசவத்துக்கு கூட அங்கே யாரும் வந்து பிரசவிக்க வரல. ஏன்னா இது தப்பான முறையில் பிறந்த பிள்ளைன்னு சொல்லி பஞ்சாயத்தில் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த பிரசவத்துக்கு கூட பிரசவ ஸ்திரீகள் வந்து பிரசவத்தை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களை நாம் இந்த இடங்களே நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை இங்கே பதிவிடுகிறார். என்ன சொல்கிறார்? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், நேர்மையாக ஒரு திருமணமாய் குழந்தை பிறக்க முடியாமல் இன்னொரு திருமணத்தில் போய் கலந்து கொண்டு அந்த திருமண உறவில் இவள் வெளியானார். ஆனால் தகப்பன் ஒன்று தான், தாயும் ஒன்று தான். இருந்தாலும் அவர் இந்த இடத்துல அதை குற்ற உணர்வாக இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அதே போல இங்கே இவரும் அதை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நான் என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செய்ய ஆண்டோடைய சார்பில் வந்து நான் விழுந்தேன்னு சொல்கிறேன். சிறு வயது முதலே நான் ஆண்டோடைய சார்பில் வந்து விழுந்தேன். 22ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் நிறைய விஷயங்களை வந்து பல காரியங்களை தாவீது சொல்லுகிறார். அவ்விதமாக இந்த 51ஆம் சங்கீதம் என்று சொல்கிறது அவருடைய பாவ அறிக்கை. அவர் பிறந்ததிலிருந்து அவர் அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கிற வரைக்கும், அடுத்தது அவரை வந்து அடுத்த தலைமுறைகளை நான் எப்படி இருப்பேன், இன்னும் எனக்கு மன்னிச்சிங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நான் ஆண்டவருக்காக பாடுபடுவேன், ஆண்டவருக்காக உழைப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். சோதரம். ஆகவே அவருடைய பாவத்தை எப்படியோ தியானம் பண்ணி அறிக்கை பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணால் என்னை மன்னியும் அழுவாங்க, கதறுவாங்க, அதோட சரி. ஆனால் இவர் சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு பாருங்க, நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் வந்தால் கூட நம்ம பாவங்களை அறிக்கை பண்ண இப்படிலாம் நம்ம வந்து கழுவி சுற்றி அறியும், அதை பண்ண இதை படி ஈசோப்பினாலே நான் கழுவும் அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை, சொல்கிறதும் இல்லை. ஆனால் இப்போ உள்ளவங்க அவங்கவுங்க மனசில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு, பாவங்களை ஆற்றுவதற்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்புவார்கள். ஆனால் இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒவ்வொன்றையும் தியானம் பண்ணி பேசுகிறார். உதாரணமாக ஒரு வசனத்தை நாம் படிக்கும்போது, நீங்கள் ஒரு வசனத்தை அதில் படிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்கிறார். அந்த உமது சமூகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து உமது முகம், ஆண்டவருடைய முகத்தை அது வெளிப்படுத்துகிறது. உமது முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தில் பார்க்கும்போது முகம் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. மோசே முகமுகமாக சீனாய் மலையிலே என்ன செய்தார்? அங்கே பார்த்தார். யார? ஆண்டவரை பார்த்தாருன்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவரை இல்லை, அது பரிசுத்த ஆவியானவரை தான் அவர் என்ன செய்கிறார்? ஆள் தத்துவம் உடைய பரிசுத்த ஆவியானவரை முகமுகமாய் பார்த்தார். ஆகவே அதே போன்றுதான் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை, அந்த முகமாகிய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளாதிரும். எவ்வளோ அருமையாக சொல்றா பாருங்க. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமான காரியங்கள். ஸ்தோத்திரம். இப்படிதான் நிறைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நான் எப்படி இப்படிப்பட்ட நான் சூழ்நிலைக்கு ஆளானேன்னு சொல்லி அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே நடத்துவாராக. நீங்கள் சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3 வசனங்களை படிக்கலாம். படிக்க பார்க்கலாம். படிங்கள். இதை ஒரு 3 பாகமாக பிரிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், 51ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3 மனசாட்சியின் ஓலம் பாவம். பார்த்தீங்களா? மனசாட்சியின் ஓலம் பாவம், பாவ அறிக்கையின் சிக்கல்
என்று சொல்லப்பட்டது. அந்த சிக்கல்ல இருந்து அவர் வெளியே வருவதற்கு பாவ அறிக்கையை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் அங்கே சங்கீதம் 50 அதே போன்று 51:8 19 வரைக்கும் பார்க்கும்போது தன்னை சுத்தம் செய்யும்படி அவர் என்ன செய்கிறார், வேண்டி விரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறார். இவ்விதமாக ஸ்தோத்திரம். சில வசனங்களை நாம் படிப்போம், படிங்க பார்க்கலாம். 1 2 3 படிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நிறைய விஷயங்கள் நம்ம எதையோ மேற்கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த பாவத்தை மாத்திரம் மேற்கொள்றதுங்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பாவம் உடனே எல்லாம் போயிடாது. பாவம் செய்துட்டு அதோட அந்த பாவம் போயிடுச்சு அப்படிலாம் நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு இந்த வாயை தொடச்சிட்டு போகிற மாதிரி, அதனால் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை தொடச்சிட்டு போயிடலாம் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பெரிய அரசனாக இருக்கிற சங்கீதக்காரன் தாவீதுக்கே இவ்வளோ பெரிய சோதனைன்னா, அந்த பாவம் அவரை விடாமல் எப்போதும் அவருக்கு முன்னாடி நின்று அவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. பாவம் என்று சொல்லுகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் அது வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். மனசாட்சியின் ஓலம் பாவம். அதை தான் அவர் அறிக்கை பண்ணினார். யோசிச்சு பாருங்க. அது எப்போதும் நீ என்னதான் அவர் பண்ணாலும் அந்த பாவம் அவருக்கு முன்னாடி தான் நின்றுச்சு. ஆனால் ரொம்ப காலம் அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணப்பட்டார். அதனுடைய பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு துக்கங்களை சுமந்து இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிச்சது போல இவரும் வாழ்க்கையில் நிறைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நிறைய பாடுகள். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இவர் தன் பாவத்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். யோசிச்சு பாருங்க. இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்கிற எந்த பாவம் நம்ம நினைக்கலாம் நான் அன்னைக்கு செய்கிற அந்த பாவம் என்று சொல்லலாம். நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதக்காரர் இந்த பாவத்தை செய்துவிட்டு எங்கேயாவது நிம்மதியாக இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. தேவன் அந்த பாவத்தை மன்னிக்கும் வரை அவர் ஒவ்வொரு சங்கீதங்கள் வழியாக அவர் அந்த பாவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். ஒவ்வொரு சங்கீதங்களையும் எழுதும் போது பாடும் பொழுது அந்த சங்கீதத்திலே அவர் செய்த அந்த பாவங்கள் வெளிப்படும். சங்கீதம் 32 நினைக்கிறேன், 31-32 வரும். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க. என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் உனக்கு அறிக்கையிடுவேன்னு சொல்றாரு. அப்படி அந்த வசனத்தை எடுங்க. 30 அது ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சொல்லுங்க. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்ப 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாத்தீங்களா? அவர் செய்த அந்த பாவம் உடனே அவரை விட்டு வெளியே போகல. அது என்னன்னா வேலைலாம் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் அநேக தேவ ஜனங்களும் தேவதாசர்களும் கூட சில நேரங்களிலே விதமான சூழ்நிலையில தள்ளப்படும் பொழுது உங்களை நீங்கள் திருப்திப்படுத்துகிறீர்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு சிலர், தாவீதுக்கு 2 மனைவி இருந்ததில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, தப்பு தான். தாவீதை வச்சு நீங்க பண்றீங்க. ஆனா இங்க தாவீது என்னென்ன கொடூரங்களை அனுபவித்தார் என்று அங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார்னு கவனிச்சு பாருங்க. ஆனா அந்த வேதனையெல்லாம் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. நீங்க நல்லா ஊழியம் பண்ணலாம்,
நல்ல கடவுளுக்குள்ள வாழலாம், பேரும் புகழுமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், உன் பாவம் மன்னிக்கப்படவில்லை. அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அது உன்னை பின்தொடர்ந்து வருது. ஏதோ ஒரு இடத்தில் உன்னை வெட்கப்படுத்த அந்த பாவம் எழும்பும், அந்த பாவம் நிச்சயமா எழும்பும். அதனாலதான் சொல்லுகிறேன், பாவத்தை விட்டு விடணும். பாவம் எப்போதும் நமக்கு முன்னாடி நிற்கும். அது நின்று தன்னுடைய வேலையை அது செய்யும், தன்னுடைய வேலையை அது செய்யும். ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் தாவீது எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார் பாருங்கள், எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார். கொஞ்ச நெஞ்ச வேதனை அல்ல. அவர் ஒவ்வொரு சங்கீதங்களையும் பாடும் பொழுது, ஒவ்வொரு சங்கீதங்களையும் வெளியே கொண்டு வரும்போது அவருடைய அந்த வார்த்தை ஒன்று இல்லாமல் இருக்காது. அந்த குற்ற உணர்வு ஏதாவது ஒன்று அந்த காரியத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு 11ஆம் வசனத்தில், உமது முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்ப பாவங்கள் வரும்போது தாவீதுக்கு ஒரு உணர்வு இருக்கு, ஆண்டவருடைய முகத்தை விட்டு நாம் தள்ளப்படுகிறோம் என்கிற உணர்வு அவருக்குள்ள இருக்கு பாருங்க. அதனாலதான் அவர் கதறாரு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் பாவத்தை மறைத்து வைத்து விட்டு அதற்காக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்காம, அதற்காக எந்த ஒரு பாவ அறிக்கையும் பண்ணாம நம்ம இஷ்டம் போல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, அது உன்னை பழி வாங்கும், அது உன்னை வேதனைப்படுத்தும், அது நிச்சயமா அது உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கும். அதனாலதான் ஸ்தோத்திர அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வசனத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? நீ என்னைக்கு பாவத்தை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கே உங்கள் சந்தோஷம் உங்களை விட்டு எடுபட்டு போச்சு. அதை தான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். சும்மா நடிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. நடிச்சுக்கிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. நல்ல 4 பேருக்கு முன்னாடி கைத்தட்டி சிரிச்சா பாவம் இல்லைன்னு நினைப்பா? சோத்திரம். நாம் செய்த பாவம் நம்ம தான் பின்தொடரும். நல்லா யோசிச்சு பாருங்க. சோத்திரம். வெள்ளையும் ஜல்லையுமா போட்டு வந்துட்டோம்னா யாருக்கும் பாவம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அதில் என்ன சொல்றாரு பாருங்க, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்றார். அந்த பழைய உற்சாகம் அதெல்லாம் உங்களை விட்டு எடுபட்டு போனதா நீங்க இன்னும் உணரலை பார்த்தீங்களா? நம்ம சில நேரத்தில் உணர மாட்டோம். ஏன் பழைய மாதிரி ஆராதனை இல்லை? ஏன் பழைய மாதிரி ஊழியம் இல்லை? ஏன் பழைய மாதிரி ஜெபம் இல்லை? ஏன் பழைய மாதிரி சத்தியம் பேச முடியல? ஏன் பழைய மாதிரி கர்த்தருக்குள்ள வளர முடியல? காரணம் பாவம். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா? உடம்பெல்லாம் ஆண்டவர் மறைச்சிடுவார். கர்த்தருடைய ஸ்டேஜில் வந்த பிறகு உடம்பெல்லாம் கர்த்தர் மறைச்சிடுவார். உனக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், எல்லா வியாதி குப்பையும் நம்ம சரீரத்தில் இருக்கலாம். ஆனால் நீ ஸ்டேஜில் அவருக்குன்னு ஏறும்போது ஆண்டவர் எல்லாத்துலேயும் மறைச்சிடுவார். மறைச்சு அவர் தான் வெளிப்படுவார், அவர் தான் வெளிப்படுவார். ஆனால் இன்னைக்கு அவரும் வெளிப்பட முடியல. இல்லை, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? பாவம். அது இன்னைக்கு நம்ம பின்தொடர்றதுனால, அது நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இன்னைக்கு அதிலிருந்து நம்ம வெளியே வரல. வெளியே வராதனால தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்குது. சங்கீதக்காரன் நிறைய பாவங்களை, அவர் நிறைய காரியங்களை அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியுமா? 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். பார்த்தீங்களா? பாவம் உள்ளே வந்த பிறகு உதடுக்கு என்ன பண்ணியாச்சு? ஒரு காவல் வச்சாச்சு. நீ இப்போ ஆண்டவர் ஆராதிக்க முடியல, நீ இப்போ சத்தியத்தை ஒழுங்காக அறிவிக்க முடியல. இதுக்கு காரணம் பலவீனம் சொல்லிட்டு அலைகிற. நோ, பலவீனம் இல்லை, உன் பாவம். உன் பாவம், உன் பாவம். உன் கீழ்ப்படியாம பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம், அந்த பாவம் தான் உன் உதடப்ப கட்டி வச்சிருக்கு. நல்லா துதிக்க முடியல பத்தியா? நல்ல ஆண்டவருக்குள்ள வளர முடியல, சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியல. ஆரம்ப காலத்தில் ஓடி ஓடி சொன்னோம்ல, இப்ப என்னாச்சு? பாவம். பாவம் அது வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கு.
அது எழும்பி போக மாட்டேங்குது. எப்படி போவோம்? சங்கீதக்காரன் இந்த பாவம் போறதுக்கு தான் அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, ஆண்டவரே என் உதடுகளை திறந்துடலும்ப்பா, அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பார்த்தீங்களா, உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டுடைய புகழை அறிவிக்க வேண்டும். இப்படி 51ஆம் சங்கீதத்திலே நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். 1 யோவான், ஸ்தோத்திரம், 1:7 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. 1 யோவான் 1:7. படிங்க. 1 யோவான் 1:7. ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை வருதுன்னா அது ஒன்றும் இல்லை. அந்த ஐக்கிய குறைபாடு வருதுன்னா, அவரோட ஐக்கியம் இல்லைன்னா பாவம் ஒண்ணுதான் மெயின் காரணம் என்பதை மறந்து போகக்கூடாது. 9ஆம் வசனம் படிங்க. 9ஆவது வசனம். அதுல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையா சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். என்னைக்கு நம்ம சில பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கே நம்முடைய தரிசனம் உடைஞ்சிரும். அன்னைக்கே தேவன் நம்ம எதுக்காக முன்குறித்தாரோ அதெல்லாம் உடைஞ்சிரும். பரிசுத்தத்திற்காக நாம் முன்குறிக்கப்பட்ட நம்ம என்னைக்கு அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக சில விஷயங்கள் நடக்குதோ அன்னையிலிருந்து தேவன் அவருடைய பார்வையிலிருந்து நம்ம கண்டிப்பாக விளக்கப்படுவோம். இது உண்மையான காரியம். இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இன்னைக்கு காலை வேளையில் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம். அதுக்காக தான் சங்கீதக்காரன் விழுந்து அறிக்கை பண்றார், நினைச்சு துதிக்கிறார், நினைச்சு அழுகிறார். ஸ்தோத்திரம். படுக்கையெல்லாம் கண்ணீரால் நினைக்கிறார். பார்த்தீங்களா, குடல்லாம் கருகி போயிடுச்சுன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அதனால எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 1:3. படிங்க, சீக்கிரம் படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இன்னைக்கு நமக்குள்ள சுத்திகரிப்பை ஏற்படுத்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி அவர் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவரை நாம் அறிக்கை பண்ணாம, அவரிடத்துல இருந்து பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடாம நம்ம அவரிடத்துல வேற என்ன நன்மையை நம்ம வாங்க போறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் தான் கனெக்ஷன். அதுவே நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எதுக்கு? அல்லேலூயா. ஏசாயா 1:18 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 1:18 சீக்கிரம் படிங்க. ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு பாருங்க. உங்கள் பாவங்கள் செக்க செவே நெத்தாமரை உறைந்த மழையை போல் வெண்மையாகும். நெத்தாமரை செக்க செவேர் இருந்தாலும் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போல வெண்மையாக்குவாராம். அறிக்கை பண்ணாம என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் தெரிந்துதான் இவ்வளோ அறிக்கைகளை பண்றார். ஆனால் இன்னைக்கு ஒரு பாவ அறிக்கையே இல்லாம, பாவம் செய்த அந்த உணர்வே இல்லாம நம்ம நிறைய பேர் நடந்து போறோம். எப்படின்னா பாடியா தான் நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, கிருபை போச்சு, வல்லமை போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப நம்ம பாடி தான் போயிட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம ஊழியம் பண்றோம். ஆனா ஊழியத்துல ஒரு மண்ணும் நடக்கல, ஒரு காரியமும் நடக்கல. ஆனா ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கலன்னு அதெல்லாம் கேள்வி இல்லை. அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். பாருங்கள், வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:5 படிங்க. ஏசாயா 55:5 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:5. அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பாவங்களை மன்னித்து அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் இடத்தில் ஓடி வருவார்கள் சொல்றாங்க.
சோத்திரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:17 படிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசனம் 9:17. நீங்கள் யோசனை பண்ணி புலம்பர் காரியங்களை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிலே ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று அந்த வசனங்கள் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். திரும்ப அந்த வசனம் படிங்களேன். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பர் காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புலம்புறது நம்ம தான் புலம்பணும். புலம்புறவங்களை கூப்பிட்டு நமக்கு பதில் வேற ஒருத்தங்களை புலம்ப சொல்ல முடியுமா? இது நிறைய விஷயங்களை பாருங்க. நம்முடைய பாவத்துக்கு நம்ம தாங்க புலம்பணும். ஸ்தோத்திரம். வேற யாரோ ஜெபிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுங்க நடக்காதுங்க. ஸ்தோத்திரம். அதனால அருமையான தெய்வ பிள்ளையே, ஏசாயா 44:22 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 44:22. ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். பாவ அறிக்கை பண்ணும்போது சங்கீதக்காரன் தாவீதை மீட்டு கொண்ட பிறகு அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சாவை கூட 55 சங்கீதத்தில் அவர் சொல்றார், அவன் சாக கடவன். அதே மாதிரி சோதர அகிதோபில் தூக்கு போட்டு தொங்கினான். சோதர நிறைய விஷயங்கள். அகிதோபில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தெய்வ வாக்கு போல நிறைய ஆலோசகராக இருந்து வாழ்ந்து வந்தார். ஆனால் அந்த அகிதோபில்னால தாவீது நிறைய நெருக்கப்பட்டார். அகிதோபில் பிரிந்து போய்விட்டான். ஆனால் பிரிந்து போனதுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான், இந்த பாவம்தான். ஸ்தோத்திர. அகிதோபில் யார் தெரியுமா? ஸ்தோத்திர. அகிதோபில் பேத்தி, பச்சைபால் பேத்தி. ஸ்தோத்திர. பேத்தியாக வேணும். ஸ்தோத்திர. அதுபோல அவருடைய மகனுடைய மகள், அகிதோபில் மகனுடைய மகள்தான் பச்சைபால். அதனால இந்த சூழ்நிலையெல்லாம் நடந்த பிறகுதான் இன்னைக்கு அவன் அப்சலோமை தேடி போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, இந்த கால வேளையிலே எங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம், தேவன் ஸ்தோத்திரம், அந்த பாவத்தை செய்யும்போது தேவன் நம்மை விட்டு விலகுகிறார் என்பதற்கு இந்த 51ஆம் சங்கீதம் ஒரு காரணத்தை காட்டுகிறது. அதனால பாவமில்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணாதான் பாவம், வேற எதுவுமே பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். கோத்து விடுறது, புரணி சொல்றது, பொய் பேசுறது, ரெண்டகம் பண்றது, ஸ்தோத்திரம், தப்பான பார்வை பார்க்கறது, தப்பான வார்த்தை பேசுறது, ஒருத்தர் குற்றம் செய்யாமலே குற்றவாளி என்று சொல்றது, இதெல்லாம் பெரிய பாவங்க. இந்த பாவங்களில் செய்யும்போது இப்போ மோசே என்ன பண்ணாரு, பேசுன்னு தான் சொன்னார் மலையை பார்த்து. இவர் என்ன பண்ணார், அடிச்சிட்டார், அவ்வளோதான். பார்த்தீங்களா, மோசே அதனால என்ன செஞ்சிட்டார், பாவம் செஞ்சிட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரியது. நீ என்னை பரிசுத்தம் பண்ணலன்ட்டார் ஆண்டவர். நீ என்னை பரிசுத்தம் பண்ணல என்று சொல்லிட்டார். நீ கீழ்ப்படியாமல் ஒவ்வொரு முறையும் போகும்போதே நீ ஒரு பாவியாக தான் இருக்கிறங்கிறத மறந்து போகக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டு இருக்கோம், தெரியல, கேட்டால் தெரிஞ்சுக்க மாட்டேன். நான் என்ன, எல்லாரும் என்ன தூரம் பண்ணுறது, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வேசித்தனம் பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, ஏன்னா தாவீது அப்படித்தானே போயிட்டாரு, அந்த மாதிரி நான் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன பாவங்கள், இந்த பாவங்களை விட அது ஒரு பெரிய பாவமாக போயிடுது. நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா, இவர் ஒரு பாவத்தை செஞ்சு குற்ற உணர்வுக்குள்ளே பாவ மன்னிப்பை வாங்கிட்டார் ஆண்டவர்கிட்டேருந்து. ஆனால் நம்ம பாவமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற நம்ம தான் நாளைக்கு ஆண்டவர் விட்டு வெளியே நிற்க போகிறோம். நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, ஒரு காரியத்தை மறைக்கிறது பாவம் தானே, சொல்றேன், பொய் சொல்றதே பாவம் தானே, மாற்றி சொல்றதே பாவம் தானே. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, அதனால ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் வைராக்கியமாக இருக்கணும்.
பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்துவோமா. சங்கீதக்காரனாகிய தாவீது தன் பாவத்தை 51வது சங்கீதத்தில் அறிக்கை பண்ணி விதமாக ஸ்தோத்திரம் எல்லா பாவங்களுக்கையும் அறிக்கை பண்ணி அவரை அழுது புலம்புறதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, அதுபோல் இன்னைக்கு எவ்வளோ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எந்த குறைபாடுகள் வந்திருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் இன்னும் ஆண்டவருக்காக ஓட, எங்கள் ஓட்டத்தை தீவிரித்து செல்ல, எங்கள் ஓட்டம் இன்னும் அதிகரிக்க, இன்னும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஓட கர்த்தர் எங்கள் புது கிருபை இந்த கால வேளையில் தந்து ஒவ்வொருவரையும் எழுப்பி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.